Hi everyone, I am Dildev and I am a integrated MSc student, a 5-year post joined when it was student. So this is my YouTube channel JD Tutnut. The JD எங்கிருந்து வந்திருக்குன்னா ஜெய்தேவ் அப்படின்ற அந்த பேர்ல இருந்து வந்திருக்கு. So this is like the first video of my channel. So quick intro, what this channel is about, what I will be doing in this channel, இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாரி ஃபார் மை அன்கிளியர் ரெக்கார்டிங் பிகாஸ் என்கிட்ட இருக்கிறது ஒரு வெப்கேம் தான், அதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் நாட் ஸோ சவுண்ட் வித் திஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஸ்டஃப்லாம். ஸோ இப்போ எனக்கு செமஸ்டர் லீவ் விட்டாங்க. செமஸ்டர் லீவ் விட்டதுனால 1.5 மாசம் நான் சும்மா தான் இருப்பேன். அந்த 1.5 மாசத்தை ப்ரொடக்டிவா நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் ஐ வில் பி டிஸ்கஸிங் இன் திஸ் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபண்டமெண்டல்ஸ், DBMS concept and other project discussions, அதாவது நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் as well as the projects that we'll be doing further எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ரோக்ராமிங் ட்ரெண்ட்ஸ் and then வேற என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி டிஸ்கஸிங் அபவுட் டேட்டா சயின்ஸ். ஏன்னா நான் படிக்கிற கோர்ஸ் அதுதான். ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஸ்டஃப் லைக் தட். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ப்ளஸ் நான் கற்றுக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த யூடியூப் சேனலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். இஃப் யூ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே நான் டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இஃப் அதுக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்லை எனக்கே வந்துட்டு இன் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ புக்ஸ், let's talk about references and books that I'll be using throughout this channel or for the beginning of this channel. ஸோ இந்த சேனலோட ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்த போன ஒரு சில புக்ஸ், என்னோட காலேஜ் லைப்ரரியிலிருந்து நான் எடுத்துட்டு வந்த ஒரு சில புக்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த புக்கு. இது வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இன் C++ பை மார்க் ஆலன் லூயிஸ். இந்த புக்கு ஒரு சூப்பர் புக்கு. இதை நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஹவவர் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவு தெரியும். ஏன்னா இது என்னோட கரிக்குலம்ல இருக்கக்கூடிய ஒரு புக். ஐ மீன் கரிக்குலம்ல யூஸ் பண்ணல, however I still have this concept discussed in this book in my curriculum. ஸோ அதனால ஓரளவு இதில் இருக்க கான்செப்ட்ஸ் தெரியும். அண்ட் ஐ வில் பி கவரிங் திஸ் புக் இன் திஸ் சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஎஸ்ஏ சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். வேற லேர்னிங் டிஎஸ்ஏ ஐ பி ரெக்கார்டிங் இட் அண்ட் தென் அதை அப்லோட் பண்ணுவேன். மேபி இன் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த புக். அண்ட் இந்த புக்கு தான் வந்துட்டு ஆரம்ப புள்ளி. இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திஸ் புக் நெவர் கெட்ஸ் ஓல்டர், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பை ஆப்ரஹாம் சில்பர்ஸ்காட்ஸ், ஒன் ஆஃப் தி கோட்டட் கை இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். புக்ஸில் பார்த்தோம்னா இவர் புக்கு ஒரு கோட்டட் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ரொம்ப தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஐ வில் ட்ரை டு கவர் இட். ஸோ இது எடுத்த உடனே கவர் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் பி கோயிங் வித் தி டிஎஸ்ஏ புக் தான். ஹவவர் சைட் பை சைடு ஓஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ண பார்ப்பேன். நெக்ஸ்ட் புக் இஸ் டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ், ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த புக்கும் சில்பர்ஸ்காட்சோட ஒரு புக்கு தான்.
ஸோ திஸ் புக் இஸ் ஆல்சோ குட் புக். ஆப்ரகாம் சூப்பர் ஸ்காட்சோட புக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரகாம் சூப்பர் ஸ்காட்சோட புக்கு. ஸோ இந்த 3 புக்கை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வித் டிஎஸ்ஏ. ஸோ ஸ்டார்டிங் வித் டிஎஸ்ஏ ஏன் அப்படின்னா டிஎஸ்ஏ வந்து லைக் இட் பில்ட்ஸ் தி லாஜிக்கல் திங்கிங். இட் ஹெல்ப்ஸ் அஸ், ஐ மீன் இட் இஸ் ஃபண்டமெண்டல். ஸோ சம்திங் தட் இஸ் ஃபண்டமெண்டல். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா டிஎஸ்ஏ நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எனக்குமே பர்சனலாக டிஎஸ்ஏ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பிடிச்ச கான்செப்ட் தான். ஸோ இதுல நம்ம எப்படி இதை கவர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 phase லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது வந்து நான் டிபிக்கலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு என்னோட காலேஜ்ல ஒரு சில ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தது, அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது என்ன 3 phase லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் பி டாக்கிங் அபவுட் தியரட்டிக்கல் கான்செப்ட். ஸோ தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றப்ப வாட் ஐ மீன் இஸ் அப்டிராக்டட் கான்செப்ட்ஸ். புக்ல இருக்கும், புக்ல இருக்க கான்செப்டை லேர்ன் பண்றது, ஜஸ்ட் சிம்பிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அரேஸ் இருக்கு அப்படின்னா அரேஸ் பத்தி லேர்ன் பண்ணும். அரேஸ்னா என்ன, அரேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ரேண்டம் ஆக்சஸ்னா என்ன, மெமரி அலோகேஷன் எப்படி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தியரியில லேர்ன் பண்ணும். ஸோ தியரி லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாரி ஸோ தியரி லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறமா we will be learning, I mean implementing that theory in C++. ஸோ ஏன் C++ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பர்சனலி ஐ லைக் C++. நிறைய அதர் ஹைலி அப்ஸ்ட்ராக்டட் லாங்குவேஜஸ் இருக்கு, லைக் ஜாவா எடுத்துக்கலாம், இல்லாட்டினா பைத்தான், நிறைய ஹைலி அப்ஸ்ட்ராக்டட் லாங்குவேஜ். பட் ஸ்டில் C++ நான் ஏன் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, அது எப்படி சொல்றேன், இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வுக்கு கீழே, அந்த மாதிரி தான். ஸோ லோ லெவலுக்கு மேல ரொம்ப அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மிட் லெவல் லாங்குவேஜ். அப்ஸ்ட்ராக்ஷனும் ரொம்ப பெருசா இருக்காது, as well as the same time low level access, low level மெமரி அலோகேஷன் பண்ண முடியும், பாயிண்டர்ஸோட ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரியான இது இருக்கும். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டைல்லையும் நம்மளால இதில் ஒர்க் பண்ண முடியும். அதனால C++ தான் நம்ம வந்துட்டு ப்ரிடாமினென்ட்டா, ஐ மீன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ C++ இஸ் லைக் எப்படி சொல்லுவோம், ஒன் ஆஃப் தி கோட்டட் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு. சி ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஐ ப்ரிஃபர் C++. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டைலிங் இருக்கிறதுனால ஃபங்க்ஷனலாக எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஸோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டைலில் எழுதுறது கொஞ்சம் பிடிக்கும். அண்ட் தட் இஸ் வை ஐ ப்ரிஃபர் கோயிங் வித் C++. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கோட், அப்படி இல்லாட்டினா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், அப்படி இல்லாட்டினா கோட் ஃபோர்ஸ்ல மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு. எனக்கு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் மாதிரியான இதில் போயிடும். ஸோ ஓவர் சிமிலராக ஏதாவது கிளவெண்டாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு வருவேன். இந்த இந்த ஏரியாஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ இதான் 3 செக்ஷன்: லேர்னிங், இம்ப்ளிமெண்டிங், சால்விங். ஸோ இது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தியரி அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாக் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ ஸ்டாக்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எப்படி C++ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வச்சுட்டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் ப்ராப்ளம், அப்படி இல்லாட்டினா எக்ஸ்பிரஷன்
எவாலுவேஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இதுவே வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 phase லேர்னிங். இது வந்து எல்லாத்துக்குமே வரணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலுமே நான் வந்துட்டு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த த்ரெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஃபோர்க் ஆஃப் சிஸ்டம் கால், எக்ஸிக்யூட் சிஸ்டம் கால், இதெல்லாம் எப்படி சிஸ்டம் கால்ஸ்லாம் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி அதுல என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளால பண்ண முடியுதோ அதை பண்ணுவேன். மோஸ்ட்லி அதுல சால்விங் இருக்காது. அவர் அட்லீஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் வரைக்கும் அது கொண்டு போக பார்ப்பேன். சிமிலர்லி இட் கோஸ் வித் டேபிஎம்எஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிக்க, ஐ மீன் சேனல்ல பண்ண போற விஷயங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் பிளான். அண்ட் இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ. பிகாஸ் இந்த மோசமான எடிட்டிங், ஐ மீன் லைக் குவாலிட்டி இல்லாம நான் ரெக்கார்ட் பண்ணது வச்சதுக்கு, பிளஸ் நான் கொஞ்சம் டல்லா தான் பேசுவேன். ஐ ட்ரை டு இம்ப்ரூவ் இட். ஸோ இந்த மாதிரி நான் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டு இவ்வளவு தூரம் இருந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த புக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கோட பிடிஎஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இண்டெக்ஸ் பேஜுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இதோட இண்டெக்ஸ் பேஜை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஹாவ் சம் ஐடியா. ஸோ அதுக்காக இருக்கு. ஓகே, ஸோ இங்க நம்ம கிட்ட நம்ம இண்டெக்ஸ் பேஜ் வந்து இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜ் இதை நீங்க புக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருவேன், நீங்க யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். இல்லாட்டினா உங்க லைப்ரரியில ஹார்ட் காப்பீஸ் கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஹைலி ரெக்கமெண்டட் தான். ஸோ இதுல நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணணும். இதுல வந்துட்டு எக்ஸ்போனன்ஸ், லாகரிதம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேத் அண்ட் லாஜிக் அப்படின்ற செக்ஷன் இதுல பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், ஐ மீன் மேக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் இருக்கும். மேக்ஸ் அப்படின்னு சொல்றப்போ பேசிக் மேக்ஸ் லைக் எப்படி சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எக்ஸ்போனன்சியேஷன், லாகரிதம்ஸ், சீரீஸ், மாடுலர் அரித்மெட்டிக், பி வேர்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அடிஷனலா நம்ம என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், பிரைம் நம்பர்ஸ், பிரைம் நம்பரோட கான்செப்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு சில குட் அல்காரிதம்ஸ் லைக் C(F)(F) இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அல்காரிதம்ஸ் வந்து பார்ப்போம். ஐ மீன் பிரைம் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் HCF, GCD, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க HCF GCD தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கர்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ரெக்கர்ஷன் பார்ப்போம். லாஜிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பேட்டர்ன் சால்விங் வந்து பார்ப்போம். ஒரு லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அண்ட் லாஜிக். செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாமே C++க்கான இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்குமே தீஸ் ஆர் ப்ரீரெக்விசிட். சாரி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீரெக்விசிட். ஸோ C++ கிளாஸஸ்ல ஆரம்பிச்சு இந்த டெம்ப்ளேட்ஸா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸா இருக்கட்டும், கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், டெம்ப்ளேட்ஸ், STDs, ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், ஐ மீன் அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாயிண்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். பாயிண்டர்ஸ்னா என்ன, பேசிக்கான C++.
இப்போ இந்த டாபிக் எல்லாமே கேட்டீங்கன்னா நமக்கு இதுல கால்குலேட் இந்த செக்ஷன் இதுதான் இந்த இந்த ஃப்ளோல தான் நம்ம வந்து போவோம். இந்த புக்கோட ஃப்ளோலயே நம்ம வந்து போவோம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது இந்த சாப்டர் 2 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த இதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம வில் பி டிஸ்கசிங் அபவுட் asymptotic notations. ஸோ asymptotic notationsனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா டோன்ட் வரி, இது வந்துட்டு எல்லா அல்காரிதம் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லை அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ asymptotic notations பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு அல்காரிதம் வந்து பெட்டர், ஸோ பெட்டர் அல்காரிதம் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ்னா ஆக்சுவலா என்ன, வாட் ஆர் அல்காரிதம்ஸ், ஃபண்டமெண்டலி வாட் ஆர் அல்காரிதம்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாட் ஆர் அல்காரிதம்ஸ்ல ஆரம்பிச்சு asymptotic notations, எப்படி பெட்டர் அல்காரிதம் கண்டுபிடிக்கிறது, ஒரு அல்காரிதம் வந்துட்டு பெஸ்ட் கேஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஒஸ்ட் கேஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த அல்காரிதம் அனாலிசிஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்துதான் ஆக்சுவல் டிஎஸ்ஏ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே வந்து ப்ரீ ரிக்வசிட் தான். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே இந்த சாப்டர் 1 இருக்கட்டும் சாப்டர் 2 இருக்கட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரீ ரிக்வசிட் தான். இதை நம்ம சீக்கிரமே கவர் பண்ணிடலாம். இங்க இருந்துதான் நமக்கு வந்து ஆக்சுவலா இருக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, லிஸ்ட், ஸ்டாக், கியூஸ், லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல மூவ். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம வந்து லேர்ன் பண்றோம். பிளஸ் வந்துட்டு ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து லிஸ்ட்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன், இல்லை ஸ்டாக்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், லிஃபோ ஆர்கிடெக்சர், அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் ஸ்டாக் இருக்கும். ஸோ எப்படி ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்றது C++ல ஸ்கிராட்ச்ல அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா STL எப்படி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டாக்கை யூஸ் பண்றது நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எப்படி ஈஸியா வந்து ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது, கியூஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி லீட் கோட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணும். லீட் கோட்டும் இல்லை, ஜென்ரலா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேற எதுவுமே இல்லை. இதுதான் நான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹவ் வாட்ச் டில் திஸ் அகைன் சூப்பர். ஐ திங்க் உங்களுக்கு நான் போடக்கூடிய கண்டென்ட் வந்து will suit you and you find it better. And more than that, it is just like documentation purpose தான். நான் வந்து இதுல இருந்து like I don't have any expectation right now. All I want, என்ன பண்ண போறேன் அப்படின்னா just I am going to document my learnings. இதுல நான் ஒரு ஆல்ரெடி படிச்சது இருக்கும், படிக்காதது இருக்கும், பட் I don't worry about that. I will cover everything. I will just start from the scratch itself. அதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் கவர் பண்றத டெய்லி பேசிஸ்லயோ இல்ல கொஞ்சம் பிரேக் விட்டு லைக் 1 day 2 day பிரேக் விட்டு கூட டெய்லி நான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை தான் இருக்கேன். இப்போ நான் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா you can follow me. So that's all guys. சூப்பரா இருங்க. லெட்ஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த சீரீஸா நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், டிஎஸ்ஏ சீரீஸ்னு சொல்லிட்டு. லைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ பாய்.